ஹலோ! வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன் எபிசோட் போட்டு. பல வேலைகள், பல சுய பரிசோதனைக்குள்ள இருந்த காலங்களா அத வச்சுக்கலாம். இந்த மாதங்கள். இந்த டைம்ல வந்து நான் படிச்ச ஒரு புக்க பத்தி பேசுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். ஆப்வியஸ்லி டைட்டில் பார்த்திருப்பீங்க நீங்க. என்ன புக்கு அப்படின்ட்டு. இத பத்தி நெறைய பேசணும். இந்த பர்ட்டிகுலர் புக்க பத்தி பேசணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சென்னை புத்தக கண்காட்சி புக் ஃபேருக்கு போனேன். அங்க வாங்குன புக்ஸ பத்தி பேசியிருப்பேன். அந்த எபிசோட்லயே நான் பர்ட்டிகுலரா இந்த புக்க பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பேன். பசி, காதல், பித்து பை முகமது அப்பாஸ். தமிழில் கே.வி. சைலஜா மேம் அவர்கள். இந்த புக்க படிக்கும்போதும் சரி, படிக்க ஆரம்பிக்கும்போதும் சரி, புக்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்த ஒரு தாட் இது. என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த தாட். அதாவது இத வந்து நான் அப்பப்போ எனக்குள்ள நான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கோட் இருக்கும். அது ரொம்ப கிளீஷேவான ஒரு கோட் ஒண்ணு இருக்கும். "டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர்" அப்படின்ட்டு. பட் ஆனா அது எவ்வளோ ஒரு டீப்பரான ஒரு மீனிங் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து யா அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு தெரியல. பர்சனலா நான் அத பத்தி நெறைய யோசிச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில நம்ம அன்றாட நம்ம தின வாழ்க்கையில அவர் டே ஜாப்ஸா இருக்கலாம், இல்ல டே ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம். காலேஜ் போறதோ, வேலைக்கு போறதோ, ஸ்கூலுக்கு போறதோ எதுவா இருந்தாலும். அதுல வந்து நம்ப ஈஸியா வந்து ஒரு ஒரு 100லேருந்து 200 பேர நம்ம ஜட்ஜ் பண்றோம். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நம்ப வேலைக்கு போற வரைக்குமும், அங்க பார்க்குற பல மனிதர்கள், அந்த டிராவல்ல பார்க்குற பல மனிதர்கள், நம்ம வேலை இடத்துலயோ, நம்ப படிக்கிற இடத்துலயோ இருக்கிற மக்கள், ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருவோம். இத வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். இந்த இந்த லைன ஏன் இப்போ இத பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு. ஈஸியா வந்து நம்ப ஜட்ஜ் பண்றோம். ஆனா, அ நம்ப ஒரு செகண்ட் அப்படி நின்டு அப்சர்வ் பண்ணியும், ஒரு நான் ஜட்ஜ்மென்டல் ஏரியால இருந்து யாரையுமே நம்ப பார்க்குறோமா அப்படின்னு கேட்டா, அது வந்து இட்ஸ் a 50-50 தான். லைக் சில பேர்லாம் வந்து அது யோசிக்க கூட மாட்டாங்க. அ இதெல்லாம் வந்து மெடிடேஷன் அப்படின்ட்டு நான் ஒரு இடத்துல படிச்சேன். மெடிடேஷன்னா ஒண்ணும் கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணி, ஏதோ ஒரு உருவ வழிபாடையோ, ஒரு உருவத்தையோ, ஒரு இதையோ வந்து டிவோட் பண்றதோ, ப்ரே பண்றதோ மெடிடேஷன் இல்ல. மெடிடேஷன் அ அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்றதும் நான் இப்போ ரீசென்ட்டா இந்த புக்க படிக்கிற இதுலயே வந்து நான் கத்துக்கிட்டேன். ஒரு நான் ஜட்ஜ்மென்டல் ஏரியால இருந்து, ஒரு நான் ஜட்ஜ்மென்டல் ஃபேஸ்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றோம். அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே, அதுதான் மெடிடேஷன் ஸ்டேட் அப்படின்ட்டு கத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன ஒரு இது வருமோ, லைக் என்னென்ன நேச்சுரல் பவர்ஸ் வருமோ, பவர்ன்னு நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாரி இருக்கும் இங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அ நம்ம கிட்ட வந்து இந்த மாரி அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ, ஈஸி அ ஈஸியா ஃபோன்ஸ்ல கிடைக்கிற விஷயங்கள். அத வந்து என்னால எப்படி இத ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்றது அப்படின்னு தெரியல. இந்த மாரி விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் காமனா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து, இப்போ நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதையே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன்ட்டு சொல்ற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த புக்கு படிக்கும்போது, முகமது அப்பாஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ரொம்பவுமே எளிமையான விஷயங்கள, எளிமையான மனிதர்கள, தன் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தனது நண்பர்களை, அ அவரோட குடும்பத்தினரை, அவர் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற மக்கள, அங்க பார்க்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த கட்டுரையில எவ்ளோ சூப்பரா அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அண்ட் இத வந்து எப்படி வந்து அழகா எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டே போலாம். இந்த புத்தகத்த வந்து படிக்கும்போது ரொம்பவுமே இது பண்ணேன். நான் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கோட் ஒண்ணு சொன்னேன் அப்டின்னா, அண்ட் இந்த கதையும் சொன்னேன்னா, யாரையுமே அவர்களது உருவத்தை வைத்தோ, அவர்கள் செய்யும் வேலையை வைத்தோ, அவர்கள் படிக்கும், அவர்கள் பின்தொடரும் விஷயங்களை வைத்தோ ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அப்படின்றது இந்த புக் வந்து எனக்கு திரும்பியும் ஞாபகப்படுத்துச்சு. அந்த முகமது அப்பாஸ் என்ற அந்த மனிதர் தனது வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள், சந்தித்த மனிதர்கள், தன் அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து
பசி, காதல், பித்து அப்படின்ற அந்த புத்தகம் மலையாளத்தில் வந்து விஷப்பு, பிரணயம், உன்மடம், மலையாளம் மலையாள புக்கு. இது வந்து ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். தமிழில் வந்து கேவி சைலஜா மேம் வந்து இதை எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா, சென்னை புக் ஃபேர் எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா, நான் அதில் வந்து இந்த பேக் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பேன். எப்படி எதர்ச்சியாக வந்து நான் அவங்கள பார்த்தேன், மேமை நான் பார்த்தேன், அவங்க வந்து இந்த புக்கை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபார் அ கான்டெக்ட் அது வந்து திரும்பி சொல்லணும்ட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். அவங்க வந்து என்கிட்ட ஒன்று தான் சொன்னாங்க. இந்த புக்கை வந்து என்னை நம்பி வாங்கு, இந்த புக்கை நீ படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த புக்கை பற்றி நீ யோசிப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன். இந்த எபிசோடு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் இங்கே. இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து எழுத்தாளர் முகமது அப்பாஸ் அவர்களை பற்றி நான் வந்து பேசணும் அப்படின்னு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். எழுத்தாளர் அப்பாஸ் தோடைய ஒரிஜினல் ஒர்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மலையாளத்தில் விஷப்பு, பிரணயம், உன்மடம் அப்படின்ட்டு வந்திருக்கு. இதையும் தாண்டி முகமது அப்பாஸ் என்றவர் யார்? முகமது அப்பாஸ் இதற்கு முன்னாடி எழுத்து உலகுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய இதில் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு பெயிண்டரா, வீட்டுக்கு நார்மலா பெயிண்ட் அடிக்கிற ஒரு பெயிண்டரா இருந்திருக்காரு. அன்றாட ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. வீட்டு வேலைகள், வீட்டு சம்பந்தமான வேலைகளை பார்த்துருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல, குவாரியில வேலை பார்த்துருக்காரு. இவ்வளவு அனுபவங்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில. இதை பத்தி ஒரு கட்டுரையும் படிக்கும் போது எனக்கு அப்படி இருந்தது. நான் ரொம்ப வந்து ஸ்லோவா படிச்ச ஒரு புக் இது. நான் ஒரு கட்டுரையெல்லாம் வந்து 2-3 தடவை வாசிச்சேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த மனுஷன் வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு ஒரு இதையும் ப்ரெசன்ட்ல அப்படின்ற ஒரு இது இவரோட ரைட்டிங்ல தெரியுது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் கேவி சைலஜா மேம். இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் அப்படின்னு சுத்தமா தெரியல. இது ஏதோ எனக்கு ஒரு முகமது அப்பாஸ் வந்து தமிழ்ல எழுதுன மாதிரி இருந்தது. ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அங்க வந்து போன ஒரு ஆளு தான். அவருடைய குடும்பத்தினர் வந்து இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனா இவர் ஒரு எத்தனிக்கலி இவர் ஒரு மலையாளி தான். செல்ஃப் தாட் மலையாளி ரைட்டர் இவர். இவ்வளவு அனுபவங்கள் அவரோட எழுத்துல வந்து அவ்வளோ அழகா தெரியுது. இதோட நீங்க இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, வாங்கி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று இருக்கும். இது வந்து முகமது அப்பாஸ் அவர்கள் எழுதின ஒரு லைன் இருக்கும். அதை வந்து நான் இப்ப படிச்சு காட்டுறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் இலக்கியத்தின் மொழி அல்ல, வாழ்வின் சொற்கள் மட்டுமே. ரொம்ப ஒரு ஒரு ஐரனிக்கலான ஒரு இது. உள்ள நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே அவ்வளோ சூப்பரா எழுதியிருப்பாரு. அவ்வளோ ஒரு இலக்கிய தன்மையோட எழுதியிருப்பாரு. ஆனா அந்த புக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு தெரிந்ததெல்லாம் இலக்கியத்தின் மொழி அல்ல, வாழ்வின் சொற்கள் மட்டுமே எழுதியிருப்பாரு. எனக்கு இதை படிச்சு முடிக்கும் போதும் இது ரொம்ப ஒரு ஐரனியா இருந்தது. எனக்கு பிடிச்ச சில டாபிக்ஸை வந்து நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, என்னை வந்து ரொம்ப சிந்திக்க வச்ச, என்னை வந்து ரொம்ப கேள்வி கேட்க வச்ச சில விஷயங்கள். அதாவது கேள்வி இந்த சென்ஸ், நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு என்னைய ஒரு சுய பரிசீலனைக்கு உள்ள எடுத்துட்டு போன சில டாபிக்ஸை பத்தி நான் பேச விரும்புறேன். இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்றத தாண்டி வந்து எனக்கு ஏதோ ஒரு நாவல், ஒரு கட்டுரையுமே ஒரு நாவலின் சுருக்கமா படிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு டீட்டெயிலா, அவ்வளோ அழகா, அவ்வளவு வலியோட, அவ்வளோ பெயின் அந்த வேர்ட்ஸை கன்வே பண்றது அப்படின்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இதுல இருக்கிற டாபிக்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். எனக்கு பிடிச்ச சில டாபிக்ஸை வந்து நான் வந்து லிஸ்ட் பண்றேன். மரணத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டோரியே இதுதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து உம்மாவும் நானும், இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு சின்ன கட்டுரைன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மாவை பத்தி, உம்மாவும் நானும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து காதலின் இதிகாசம் மரணத்திற்கும். இந்த 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 கட்டுரையை வந்து நான் 2 தடவை படிச்சேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து ஒரு லைனை வந்து நான் படிச்சு காட்டுறேன் கண்டிப்பா.
எனக்கு பிடிச்ச வரிகள வந்து நான் பின்னாடி படித்து நான் வந்து காட்டுறேன். அடுத்து வந்து இவான் இலியஷின் தற்கொலை முயற்சி. அ தி டெத் ஆஃப் இவான் இலியஷ். அ லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதினது இந்த புக்கு. அந்த புக்க ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு இது இருக்கும். இது வந்து அவரோட த தற்கொலை கதை இது. அ இவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருப்பாரு. அத பத்தின ஒரு கதை இது. அடுத்து வந்து தேவகணங்கள், அப்புறம் இப்படியும் சிலர் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய கட்டுரை இது. அ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இதுல வரும். அ அதாவது கேரக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவர் வாழ்க்கையில வந்து சந்தித்த, பழகுன மனிதர்கள பத்தி, நெறைய மனிதர்கள பத்தி இதுல பேசியிருப்பாரு. மேரி அக்கா அப்படின்னு தனியா ஒரு ஒரு கதை ஒண்ணு வரும். ஒரு கட்டுரை வரும். இந்த மேரி அக்கான்ற வரும். மேரி அக்கா குட்டநாட்டன் சேட்டன், குட்டநாட்டன் அண்ணன் அப்படின்ட்டு. இது டாபிக் இல்ல. பட் இந்த கேரக்டர்ஸ பத்தி இந்த இதுல வரும். இந்த இந்த மனிதர்கள பத்தி இந்த இதுல வரும். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பு புடிச்ச ஒரு இது, "பிரிய மகளுக்கு" அப்படின்ட்டு. அ அவருடைய அ டாட்டர் அவரோட மகளுக்கு வந்து எழுதுற ஒரு கடிதம் மாரி இருக்கும் இது. இது ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட ஒரு கட்டுரை இது மாரி எழுதியிருப்பாரு. ஆனா லாஸ்ட்டு ஒரு 10 லைன்ஸ்ல வந்து 10, 20 லைன்ஸ்ல அவருடைய மகளுக்காக எழுதியிருப்பாரு. எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது வந்து அப்படி இருந்தது ஒரு மாரி. ரொம்ப போட்டு உலுக்கிருச்சு அது என்ன. அ அப்புறம் வந்து இலியாஸ் முஸ்லியார் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை ஒண்ணு வரும். அது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு இதுவா இருந்தது. இந்த இதுல வந்து அவர் வந்து கல்ஃப்ல போயி ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பாரு. கல்ஃப்ல வந்து நம்ம ஆடு ஜீவிதம்லாம் பார்த்திருப்போம். ஆடு ஜீவிதம் வந்து அது அ இல்லீகலான ஒ இது. டூரிஸ்ட் டூரிஸ்ட் விசால போயி அங்க எப்படி வந்து அடிமைப்படுத்துறாங்க, இது பண்றாங்க அந்த மாரியான இது. பட் இது வந்து லீகலா வொர்க் விசால போய் கல்ஃப்ல வேலை பார்ப்பாங்க. அ கேரளால வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு. லைக் வந்து ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு இது இருக்கு. அங்க வந்து நெறைய பேர் கல்ஃப்க்கு போவாங்க. கல்ஃப்க்கு போய் வேலை பார்ப்பாங்க. அந்த மாரி வந்து இலியாஸ் முஸ்லியார்ன்றது அவர் ஒரு இன்னொரு ஒரு வேலை பார்த்த ஒரு சக நண்பர். அ என்ன வேணா சொல்லலாம். அவர பத்தி எழுதியிருப்பாரு. அவரு அங்க எவ்வளோ இது கஷ்டப்பட்டாரு, இவரு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் வந்து மன்னிப்பு வேண்டுகிறேன் அப்படின்ட்டு ஒண்ணு. அப்புறம் வந்து அதான் இதுக்கேத்த மாரி இந்த பசி, காதல், பித்து இந்த 3 டாபிக்குமே இருக்கிற அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து எல்லாமே இருக்கும். அ அவர் வாழ்க்கையில அவரு சந்தித்த மனிதர்கள், அவர் நண்பர பத்திலாம் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அ "மரணத்திற்கு பிறகு எழுதாத நண்பனே" அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் படிக்கும்போது. அ இவ இவ இவர மாரியே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ரைட்டரா வர வேண்டிய நண்பர் வந்து கடன் பிரச்சனைனால வந்து தற்கொலை பண்ணியிருப்பாரு. நல்லா பேசி கீசி பழகி நல்லா சந்தோஷமா இருந்த ஒரு மனிதர் வந்து திடீர்னு வந்து தற்கொலை பண்றதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு இவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் வந்து இவர்கிட்ட கூட அவ்ளோ குளோஸா இருந்த இவர்கிட்ட கூட சொல்லாம இறந்து போனது வந்து இறந்து போனது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்த குடுத்துருக்கும் அப்படின்றத பத்தி, அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டத்த குடுத்துருக்கும். இவருக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்படின்றத பத்தி இதுல எழுதியிருப்பாரு. கண்டிப்பா அத படிங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 இது சொல்றேன். ரொம்ப வந்து அவருடைய 5த் ஸ்டேஜ் அவருடைய பைத்திய நிலையோட முத்துன லெவல் அப்படின்ற ஒரு இதுவ பத்தி, அவரோட வாழ்க்கை ஃபேஸ பத்தி எழுதியிருப்பாரு. பித்தின் 1ஆம் அத்தியாயம், பித்தின் 2ஆம் அத்தியாயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ இத பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இத வந்து நீங்க வாங்கி படிங்க. நான் அத வந்து உங்களுக்காக நான் விடுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப டென்ஸ்டா இருக்கும். ரொம்ப இன்டென்ஸான அவரோட அவரோட லைஃப் ஃபேஸ பத்தி இதுல எழுதியிருப்பாரு. அதெல்லாம் வந்து படிச்சுட்டு என்னால சுத்தமா வந்து அடுத்தடுத்த ஒரு வேலைய பார்க்க முடியல. அதுக்குன்னு ரொம்ப ஒரு ஹெவியான அ ரீட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப லைட்டான, சட்டிலான ஒரு ரீடு தான். அப்புறம் தங்குனி அக்கா அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும். இந்த இந்த இதுல வந்து அவர வந்து அவரு வீட்டு பக்கத்துல வந்து அவர கூப்ட்டுருப்பாங்க. ஒரு பெரிய பணக்கார ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பாரு.
அவரு வீட்ல வந்து ஏதோ ஒரு டாய்லெட் பிளம்பிங் பிரச்சனை, பைப் பிரச்சனை அப்படின்ட்டு கூப்ட்டுருப்பாங்க. இந்த தங்குனி அக்கான்றவங்க இவரோட நண்பர். அவங்க வந்து ஒரு ஒரு அக்கா மாரி. இவங்க வந்து அதே வீட்ல அந்த பணக்கார முதலாளி இருக்கிற வீட்ல வந்து இவங்க வந்து அங்க வீட்டு வேலை பார்க்குற ஒரு பெண்மணி. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த அக்கா, தம்பி பாண்டிங் பத்திலாம் பேசியிருப்பாங்க. அதுல வந்து இந்த கதையில வந்து இந்த அவர் வீட்ல பிரச்சனைன்ட்டு கூப்பிடுவார்ல, இந்த அக்கா வந்து "பண்ணாத, அதெல்லாம் வேணாம். இந்த இதுக்கு வராத" அப்படின்னுவாங்க. அந்த வேலைய பார்க்க வராதன்னுவாங்க. ஆனா இவர் வந்து போவாரு. என்ன பண்றது? இவரு வந்து இவரும் அன்றாட ஒரு அன்றாட காட்சி தான் இவரும். டெய்லி இது பண்றவரு தான். டெய்லி வேஜஸ் தான். அதனால அந்த பணம் கிடைச்சா நல்லாருக்கும். கண்டிப்பா வந்து இவரு அதிகமா குடுப்பாரு அப்டின்ற ஒரு ஒரு தாட்ல வந்து இவரு போயிருவாரு. அவ்ளோ காலையில இருந்து நைட் வரைக்கும் வேல பார்ப்பாரு. நைட் 6, 7 மணி வரைக்கும் வேல பார்ப்பாரு. வேல பார்த்து முடிச்சுட்டு, அந்த கூலி வந்து இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு இது பண்ணும்போது, இவருக்கு ரொம்ப சொற்ப காசு தான் கிடைக்கும். அத பத்தி அந்த அந்த இத பத்தி எழுதியிருப்பாரு பாருங்க. அந்த அவரோட அந்த காட்சியெல்லாம் அதெல்லாம் சுத்தமா முடியாது. அவங்க வந்து இந்த அக்கா இவரு வந்து அந்த காச வாங்கிட்டு போயிருவாரு. கஷ்டத்துல ஒண்ணுமே வாயில பேச்சே வராது. என்ன இவ்ளோதான் குடுத்துருக்கீங்கன்ற அளவுக்கு கூட பேச்சு வராது அவருக்கு. அந்த கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு கஷ்டத்துல வந்து அவரு போயிருவாரு. இந்த அக்கா பின்னாடி வந்து அவங்க சம்பளம். அவங்களுக்கு வரதே 2000 தான். அ இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. அந்த அந்த 2000த்துல ரூ. 1000 எடுத்து குடுத்துருவாங்க. "இந்தா நீ வச்சுக்கோ" அப்படின்ட்டு. இதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது? நெகிழ்ச்சியாவும் இருந்தது. அட் த சேம் டைம் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள வந்து நம்மள சுத்தி நடக்கிற அன்றாட விஷயங்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து சில பேர் வந்து அவ்வளோ கவனிக்க கூட மாட்டாங்க. இந்த மாரி பணம் படைத்த வீட்ல இருக்கிறவங்களும் சரி, முதலாளிகளும் சரி, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்புறம் வந்து தாத்தையா அப்படின்ற ஒரு கட்டுரை இருக்கு. இவர் வந்து அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் தாண்டி நெறைய கேரக்டர்ஸ பத்தி எழுதியிருப்பாரு. அதான் நான் சொல்லிருப்பேன். மேரி அக்கான்ற ஒரு கட்டுரை வரும் அப்படின்ட்டு. அந்த மாரி வந்து தாத்தையா அப்படின்ற ஒரு ஒரு கட்டுரை இருக்கும். அது வந்து ஒரு தாத்தாவ பத்தின ஒரு கதை. நான் முன்னாடி வந்து சொல்லிருப்பேன். இந்த மாரி மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்டின்ட்டு. அ அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்னா என்ன என்ன அப்டின்றத இந்த தாத்தாவ வச்சு எழுதியிருப்பாரு. இந்த தாத்தா வந்து டெய்லி ஒரு குளத்துக்கு வந்து, அங்க வந்து பர்ட்டிகுலரா அந்த டைம்ல அந்த இதுல வந்து அந்த ஆத்தங்கரையில உட்காந்து மீன் புடிப்பாரு. அத பத்தி சூப்பரா எழுதியிருப்பாரு. அப்புறம் அந்த தாத்தா அ இறந்து போனத, இந்த இடத்த பத்தி எப்படி அவரு ரெசனேட் பண்றாரு, தாத்தையா இல்லாதபோது அப்படின்றத பத்தி அவ்வளோ சூப்பரா ஒண்ணு எழுதியிருப்பாரு. உச்சி வெயிலிலிருந்து உச்சி வெயிலுக்கான பயணங்களில் நாம் இது போல நிறைய ஆட்களை பார்க்கிறோம். கொஞ்சமும் அறிமுகமில்லாத எனக்கு அவர்கள் தாகஜாலம் தருவும் செய்கிறார்கள். நெஞ்சில் கிடந்து துடிக்கும் இந்த மீனை தாத்தையா பிடிப்பதற்காக பிறந்த இந்த விரால் மீனை நான் தண்ணீருக்குள்ளே திருப்பி அனுப்புகிறேன். இது வந்து லாஸ்ட் லைன். இந்த இதுல கட்டுரையில வர லாஸ்ட் லைன் இது. இத வந்து நீங்க ஃபுல்லா படிக்கும்போது தெரியும். இந்த லைன் வந்து எவ்வளோ ஒரு டீப்பரான ஒரு மீனிங் இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே ஆ இந்த கட்டுரை மட்டும் இல்ல. எனக்கு வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ண எல்லா கட்டுரைகள்லுமே சூப்பரான வரிகள் இருக்கும். அந்த வரிகள் வந்து அவரு கடந்து வந்த பாதைகள, ஆ அதுல சந்தித்த வலிகள, அதுல சந்தித்த மனிதர்கள, எல்லாத்த பத்தியுமே இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கட்டுரை, மரணத்திற்கு பிறகு. இந்த கட்டுரை வந்து ஒரு நண்பர பத்தினது. அவரோட நண்பர் குஞ்சு முகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து, அவரும் வந்து வேலை செய்த பாதைகள். இவங்க 2 பேருமே வந்து அன்றாட தொழிலாளர்கள் தான். இவங்க வந்து எப்டி எப்டி அ அவங்க பாதைகள கடந்து வந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க வாழ்க்கை எப்படி ஒரு 2ஆ போச்சு. குஞ்சு முகமது வேற ஒரு ட்ராக்ல, அவரு வேற கிடைத்த வேலைகள பார்த்து எப்படி அவர் வந்து டிராவல் பண்ணி போனாரு. இவர் வந்து எப்படி வேற தொழில்கள், இவருக்கு கிடைத்த தொழில்கள வச்சு இது பண்றாரு அப்படின்ட்டு. அந்த மாரி வந்து குஞ்சு முகமது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுவாரு. ஃபினான்ஷியலி ஒரு ஸ்டேபிள் ஆயிருவாரு. அப்போ வந்து பார்க்க வருவாரு. பார்த்து இவர வந்து பேசுவாரு. அப்போ வந்து இவர நெனச்சு பார்க்கிறதெல்லாம் எழுதியிருப்பாரு. அத அத நான் படிக்க விரும்பல. ஏன்னா வந்து அத வந்து நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் இந்த மாரி காலங்கள் கடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு செய்தி வரும். இந்த மாரி வந்து உப்பா இறந்துட்டாரு
அப்படின்ட்டு குஞ்சு முகமதோட மகன் வந்து அப்பாஸ்க்கு சொல்லுவார். அப்பாஸ் இக்கா, இக்கானா வந்து அண்ணன் அர்த்தம். இக்கா அந்த மாதிரி வந்து அப்பா இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து அதை வந்து நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு வரி எழுதியிருப்பார் பாருங்க. ஏதேதோ வீட்டு வாசல்களில் செய்த வேலைக்கான கூலிக்காக நாங்கள் காத்து நின்ற அந்த அந்தி இருட்டுக்கள் அவருடைய நெஞ்சிலும் நிழலாடி இருக்கலாம். அந்த காத்திருப்பின் வழியில் நாங்கள் கைமாறி இழுத்து புகைத்த பீடிகளை அதில் வடிந்த உமிழ் நீரையும் நினைத்திருக்கலாம். இந்த லைன் வந்து ஆஹ், அவர் வந்து அவர் நண்பரை அவர் நண்பர் வந்து பார்க்க வருவார். இந்த மாதிரி நான் வந்து வேற ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு பார்க்க வரும்போது இவர் வந்து 2 பேரும் நினைச்சதை வந்து இவர் எழுதியிருப்பாரு. 2 பேரும் என்னென்ன நினைச்சிருக்கலான்றதை எழுதியிருப்பாரு. இதுலயே உங்களுக்கு தெரியும் இவர் வந்து எவ்வளோ என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்த்துருப்பாரு, என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அவருடைய நண்பர் இறந்த செய்தி வரும்போது இவர் வந்து போய் பார்க்க மாட்டார். இவர் வந்து அந்த கஷ்டத்திலே வந்து போய் பார்க்க மாட்டார். இல்லை நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு 2-3 வாரம்னு வச்சுக்கோங்க. அவருடைய மகன் ஒருத்தர் வந்து இவரை பார்க்க வருவார். இந்த மாதிரி வந்து வர வியாழக்கிழமை உப்பாவுக்கு 40 அப்பாசிக்கா வர வேண்டும் அப்படின்ட்டு அவரோட மகன் வந்து சொல்லிருப்பாரு. குஞ்சு முகமதோட மகன். அதுக்கு வந்து சூப்பரா எழுதியிருப்பாரு. இந்த லைனை வந்து நான் படிச்சு காட்டுறேன். ஒரு மனிதன் தன் வாழ்வின் ஓட்டப்பாய்ச்சலை நிறுத்தி குஞ்சு முகமது என்ற சாணவெடி மன்னரையின் அந்தி ஓய்விற்கு போய் 40 நாட்கள் ஆகின்றன. 40 நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்தவர் என்பதற்கு அடையாளங்கள் ஏதும் மீதி வைக்காத எத்தனை மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு எனக்காக காத்திருக்கிறார்கள். சூப்பரான ஒரு லைனு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் இது. எனக்கு இதெல்லாம் வந்து படிச்சுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நான் அதை வந்து அந்த லைனை வந்து திரும்பியும் மார்க் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இதை கொடுத்துச்சு இது. அப்புறம் வந்து காதலின் இதிகாசம் மரணத்திற்கு. இது வந்து ஒரு அவருடைய ஒன் சைடு லவ் ஸ்டோரி இது. இதில் வந்து அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிப்பார். அவன் அந்த பொண்ணு போகிற இடத்துலலாம் வந்து இவர் வந்து நின்று அந்த அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கிறதோ சரி, அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகிறதோ சரி, அதெல்லாம் வந்து இவர் பண்ணுவார். இவர் வந்து அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு லெட்ரு இது பண்ணுவார். லவ் லெட்ரு இது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வராது. இவர் என்ன நினச்சிப்பாருன்னா, சரி இந்த பொண்ணு வந்து என்ன லவ் பண்ண போல அப்படின்ட்டு அந்த ஒரு மன வருத்தத்தில் என்ன பண்ணுவார், இவர் அவரோட வாழ்க்கை ஓட்டப்பாய்ச்சல்லே வந்து இதை எப்படியோ மறந்து அவர் வந்து அவருடைய வேலைகள் எல்லாம் வந்து பார்க்க போயிடுவார். இந்த பொண்ணை மறக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த பெண் இறந்த தகவல் செய்தி வரும் லாஸ்டா. இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து கோவிட் டைம்ல இறந்துருப்பாங்க அவங்க வந்து. அப்போ வந்து சூப்பராக எழுதியிருப்பாரு. அவர் வந்து லைக் அவர்னால வந்து அந்த ரிச்சுவல் அட்டன் பண்ண முடியாது. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை இவருக்கு தெரியும் அவ்வளோதான். அந்த டெத் ரிச்சுவல் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி கொரோனா டைம்ல ஞாபகம் இருந்ததுன்னா, இப்போ கொரோனாலேயோ இல்லை கொரோனா டைம்ல ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னா வந்து அவங்க சீக்கிரம் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடத்த விட மாட்டாங்க. சீக்கிரம் வந்து அந்த பிணத்தை வந்து எரிக்கணும் புதைக்கணும் அப்படின்றவாங்க. அவர்னால வந்து இது பண்ண முடியாது. அவர் வந்து அந்த சுடுகாட்டில் வந்து அந்த இந்த இவங்க புதைச்ச இடத்த மட்டும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவர் நின்று பார்த்துட்டு வந்துடுறாரு. அதெல்லாம் வந்து சூப்பராக இதில் வந்து அவ்வளோ அவ்வளோ பெயின் இந்த இதில் கடத்தியிருப்பார். அதில் வந்து ஒரு லைன் ஒன்று சூப்பராக எழுதியிருப்பார். இந்த லைனை படிச்சுட்டு இதுக்கான அந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்கிறேன். தெரிந்தும் தெரியாததுமான இழப்பின் பெரிய மேல் சீலையாக வாழ்க்கை எனக்கு மீந்திருக்கிறது. நெஞ்சு கணக்கிறது. இவ்வளவு நாட்களும் அவள் இந்த இதிகாசத்தை பத்திரப்படுத்தியிருந்தாள். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியிலும் அவள் என்னை நினைத்திருக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பெரிய பேரா. இதோட லாஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் படிக்கிறேன். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் போன நான் என்ற மனிதனை நினைத்து பரிகசித்து சிரித்திருக்கலாம். ரொம்ப ஒரு ஒரு டீப்பான லைன். இதுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்லாம் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போது இதோ
மரணத்தின் மலை நினைவாக, இழந்து போன காதலின் அடையாள குறியாக, அட்டை இழந்த இதிகாசம் என் கையில் நடுங்குகிறது. மழை பெய்து தீர்ந்த வானத்தில் அந்திக்கிளிகள் கூடடைய வெம்பி வழியோர பச்சைகளை நோக்கி இரவில் வந்து கொண்டிருக்கின்றன. லாப நட்ட கணக்குகள் கூட இல்லாமல் முன்னால் நிற்கும் வாழ்க்கை என்ற இரவின் இருளை பார்த்து நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சரியான லைன் இது. இதுதான் பிகே இந்த இதுல அவருடைய காதலி அவருக்கு லெட்டர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன். அது எப்படின்னா அவருக்கு பிடிச்ச ஒரு நாவல்ல நடுவுல இந்த லவ் லெட்டர் வச்சு கொடுத்துருப்பாரு. அந்த நாவலை இவங்க பத்திரமா அவங்க புக் ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. எதுனா எப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இவர் சொல்லிருப்பாரு பல வருஷங்கள் கழிச்சு அவளை ஒரு இடத்துல பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனா ஸ்டில் இவர் சின்ன வயசுல கொடுத்த அந்த புத்தகத்தையும் அவங்க அவ்வளோ பத்திரமா அவங்க அது சேஃப்கார்ட் பண்ணி அவங்களுடைய புக் ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. அதை நினைச்சு ஒரு பெரிய பேரா அவங்க எழுதியிருப்பாரு. அதெல்லாம் படிக்கும் போது அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவரோட அந்த 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 காதலோட வழி. இது நம்ம ஏன் பேசாம விட்டுட்டோமே, நம்ம வாழ்க்கை நம்ம நினைப்போம் ஒரு காரணங்களாலேயோ இல்லை நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் ஈகோனாலேயோ சரி, இல்லை தப்பான புரிதல்களாலேயோ நம்ம ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம். இல்லை அது அவ்வளோதான் போல அப்படின்ட்டு. அது சேம் ஒரு காதலாக இருந்தாலுமே சரி, நம்ம அதை தட்டி கழிச்சிட்டு போயிருப்போம். ஆனால் அதோடைய என்ன சொல்றது, ஆப்போசிட்டை கூட நம்ம புரிஞ்சுக்காம நம்மளை பற்றி மட்டுமே நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம வேற வேற வேலைகளை பார்க்க போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை இழந்துட்டு அதை ரிக்ரெட் பண்ணுவோம் பாருங்க. அது வார்த்தைகளால் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை எழுத முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான், நம்ம லைஃப்பை அவ்வளோ டீப்பாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு படைப்பு, இந்த எழுத்து வரும். ரொம்ப சிந்திக்க வச்ச வரிகள் இதெல்லாம். எனக்கு இந்த கட்டுரைக்கு அடுத்தே ஒரு சூப்பரான ஒரு கட்டுரை வரும், தேவ கணங்கள் அப்படின்ட்டு. நான் முன்னாடி சொல்லிருப்பேன், இவர் தன்னோட சிறு வயதுல பாத்திரங்கள் கழுவி, ஹோட்டல்ல எச்சல் பாத்திரங்கள் கழுவி சர்வரா இருந்து அப்படின்ட்டு சொல்லிருப்பேன். அவருடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு, லீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதுல ஒரு சில வரிகளை நான் படிச்சு காட்டணும் அப்படின்ட்டு. அதாவது இவருடைய அந்த ஒரு ஃப்ரீ டைம், அவரோட வேலையில கிடைக்கிற ஃப்ரீ டைமுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. சகிக்க முடியாத நாற்றத்தால் எல்லா பையன்களும் சுத்தம் செய்ய தயங்கிய கழிவறையை சுத்தம் செய்த எனக்கு வேலையில் 2 மணி நேர ஓய்வு கிடைத்தது. இந்த 2 மணி நேர ஓய்வுக்காக தினமும் யாரெல்லாமோ உபயோகித்த மூத்திர நாற்றத்தில் கை நுழைத்து கழிவறை கோப்பைகளை சுத்தம் செய்தேன். முதலில் செய்யும் போது மூக்கை பிடித்து கொண்டு, பிறகு மூக்கை பொத்திக் கொள்ளாமல். வாழ்க்கை அப்படிதான். முதலில் துர்நாற்றமாக தோன்றியதெல்லாம் காலம் கடக்கும் போது வெறும் நாற்றமாக மாறும். பிறகு அது சுகந்தமாக கூட மாறலாம். இது எப்படிப்பட்ட இந்த வரிகளை நீங்க நல்லா கேட்டு பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. இதுல எவ்வளோ ஒரு டீப்பரான ஒரு பிலாசபி இருக்குன்ட்டு திங்க் பண்ணி பாருங்க மக்களே. அவ்வளோ ஒரு விஷயத்த, அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா அதை இது பண்ணிருப்பாரு. மெட்டஃபரிக்கலா சூப்பரா சொல்லிருப்பாரு. இந்த மாதிரி சூப்பரா இந்த இதுல எழுதியிருப்பாரு. இந்த இதுல ஒரு மெயின் ஒரு கதையை பத்தி கூட பேசியிருப்பாரு. நான் ரொம்ப ரிவீல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படலை. ஏன்னா அப்புறம் ரொம்ப ரிவீல் பண்ணா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் இன்னொரு நிறைய பிடித்த கதைகள், நிறைய நிறைய பிடித்த கட்டுரைகள், நிறைய பிடித்த வரிகள்லாம் இருக்கு. எனக்கு அப்புறம் பிரியமான மகளுக்கு அப்படின்ட்டு அவரோட முன்னாடி மென்ஷன் பண்றேன். இதுல ஒரு அழகான அவருடைய மகளுக்காக ஒரு லைன் ஒன்று எழுதியிருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த லைன். படிக்கும் போது அந்த வழி தெரியும். அதாவது நம்மளுக்கே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கில்ட் இருக்கும். நம்மளுக்கு செய்யறவங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு இவ்வளோ செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு திரும்பி ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்மளால இது பண்ண முடியல அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். அந்த கில்ட்
ஒரு ஆஸ் அ ஃபாதரா, ஒரு தந்தையா தன் மகளுக்காக ஒரு பேசிக் நெசசிட்டிய செஞ்சு குடுக்கறதுக்கு கூட எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே! அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த பத்தி சூப்பரா எழுதியிருப்பாரு. அவருடைய பொண்ணோட பர்த்டேக்காக இத வந்து இந்த லைன எழுதுற மாரி எழுதியிருப்பாரு. அத நான் படிச்சு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாம் இந்த பூமியில் அன்போடு வாழ்கிறோம் என்பதற்கு அப்பால் பெரிய பெரிய ஆனந்தம் ஒன்றும் உப்பாவுக்கு தர முடியவில்லை. எல்லா போட்டிகளிலும் முதலாவதாக வர ஓடி முற்றிலும் கடைசியாக வந்த உப்பாவின் வேதனைகளை புரிந்து கொண்டு உன் உச்சியில் பிறந்த நாள் பரிசாக முத்தமிடுகிறேன் மகளே, ஏற்றுக்கொள். இந்த இடத்துல வந்து ரொம்ப சின்னதான ஒரு இதுதான். ரொம்ப சின்னதான ஒரு மெட்டஃபர் தான். எல்லா போட்டியிலயும் ஃபர்ஸ்ட்டு வர உனக்கு, எல்லா போட்டியிலயுமே லாஸ்ட்டா வர இந்த அப்பானால ஒண்ணுமே பண்ண முடியல. அதையும் நீ வந்து புரிஞ்சுகிட்டு எனக்காக வந்து இது பண்ற, அ மேனேஜ் பண்ணிட்டு வாழ்ற எங்களோட அப்படின்றத பத்தி சூப்பரா எழுதியிருப்பாரு. இந்த இதுவுமே வந்து ஒரு சின்ன ஒரு கட்டுரை தான். ஒரு மகளுக்காக எழுதியிருக்கிற ஒரு இது. நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த இந்த இதுவுமே. அதான் அவருடைய வாழ்க்கையில அவரு சந்தித்த மனிதர்கள், அவரு கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பாரு. அவருடைய கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிருப்பேன். இந்த எலியாஸ் முசலியார் அப்படின்ட்டு. அதுலயுமே எனக்கு வந்து சூப்பரான ஒரு லைன்லாம் புடிச்சிருந்தது. நெறைய புடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் படிக்கும்போது கான்ட்ரோவர்ஷியலா கூட இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் நான் படிச்சுட்டு, ஆமால்ல, ஏதோ கரெக்ட் தான்ல அப்படின்ட்டு ரொம்ப சிந்திக்க வச்சது. இது வந்து லைக் ஒரு கோரா வந்து என்ன சிந்திக்க வச்சது. அதே மாரி தங்குனி அக்கா அந்த கட்டுரைய பத்தி சொல்லியிருப்பேன். அதிலயுமே வந்து சூப்பரான சில வரிகள்லாம் இருக்கும். பணம் கொஞ்சமும் தேவைப்படாதவர்களும், எவ்வளவு கிடைத்தாலும் போதாமல் இருப்பவர்களும், மற்றவர்களின் வியர்வைக்கு உப்பின் விலை கூட கொடுக்காதவர்களும் வாழும் இந்த பூமியில் தங்குனி அக்காக்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பூமி இப்போதும் மனிதர்களுக்கு வாழத் தகுந்த கிராமமாய் நிலை நின்று கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான லைன். நம்ம வந்து சொல்லுவோம்ல, உங்கள மாரி மனுஷங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மாரி அழகான ஒரு மெட்டஃபரிக்கலா இத வந்து சொல்லிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இந்த புக் வந்து நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்டின்னா, நம்ம இன்னும் நெறைய படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தோணுச்சு. நெறைய மனிதர்களோட உரையாடணும். அவர்களோட வாழ்க்கை அனுபவங்கள தெரிஞ்சுக்கணும். அதுலருந்து நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் தூண்டுச்சு. இத படிக்கும்போது. அ அவ்வளவு கன்டென்ட் உள்ள. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து அவ்வளவு வேலைகள் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து, பல்வேறு மக்கள்களோட அவர் வந்து வளர்ந்து, பல்வேறு வகையான நண்பர்கள், வேலை செய்ற ஆட்கள், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து இயர்ஸ் ஆஃப் இது இருந்தா மட்டும் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் முடியும். வாழ்க்கைய வந்து டிஃபரெண்ட்டா அப்ரோச் பண்ற அந்த ஒரு கண்ணோட்டம் இருந்தா மட்டும் தான் இது வந்து சாத்தியமாகும். இந்த மாதிரியான அழகான படைப்புகள் சாத்தியமாகும். லாஸ்ட்டா வந்து ஒரு கட்டுரையோட நான் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கட்டுரை வந்து அவருடைய குடும்பத்துல வந்து எவ்வளவு பசி, எவ்வளவு ஒரு வறுமை அப்படின்றத ரொம்ப சிம்பாலிக்கா சொல்லிருப்பாரு. இது வந்து ரொம்ப ஒரு கிரேயான ஒரு ஒரு விஷயம் மாரி இருக்கும். மோஸ்ட்டா வந்து ஒரு மெமோயர் நீங்க வந்து அ ஒரு வாழ்க்கை கட்டுரையெல்லாம் எழுதும்போது ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து அந்த கிரே ஷேட வந்து மறைக்கணும்னு பார்ப்பாங்க. மறைக்கணும்ன்றத தாண்டி அந்த கிரே ஷேட பத்தி அவ்வளோ பேச மாட்டாங்க. இதுல வந்து அவ்வளவு இதுவா பேசியிருப்பாரு. ரொம்ப சிம்பிளா பேசியிருப்பாரு அத. அ "இதுவும் நான் தான்" அப்படின்ட்டு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில வந்து அது என்னன்னா, ரமதான் பீரியட்ல நெனைக்கிறேன். ஆமா. ரமதான் பீரியட்ல நடக்கிற ஒரு இது. அப்போ வந்து அவருக்கு அவ்வளோ வந்து காசு இருக்காது. நோன்பு தொறக்கறது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். 4 மணிக்கே வந்து எந்திரிச்சு, அ சாப்ட்றணும். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அடுத்து ஈவினிங் 6 மணிக்கு மேல தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு. நம்ம அடுத்து இப்போ சாயந்தரத்து தொழுகை அது இது ஓப்பன் பண்றதுக்காக அவர் வந்து வாங்கணும்.
ஆனா காசு இல்ல. குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. எதுவும் சாப்பாடு எதுவுமே இல்ல. இவரு கையில காசும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 20, ரூ. 30ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் இருக்கு. இவரு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, இவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து தவறுதலா அந்த பொண்ணு கடைக்கு தான் போது. போற வழியில வந்து தவறுதலா அந்த பொண்ணு வச்சிருக்க ரூ. 200 நோட்ட வந்து கீழ போ தவற விட்டுருது. இவரு வந்து அத பாத்துட்டாரு. யாருமே இல்ல, சுத்தி முத்தி யாருமே இல்ல அப்படின்றத பாத்துட்டு, இவரு வந்து அத எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த ரூ. 200 அப்பா! எனக்கு வந்து இந்த ரூ. 200 கிடைச்சது. என்னுடைய புள்ள குட்டிங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் சாப்பாடு, நோன்பு சாப்பாடு வந்து இதிலயே நான் வந்து இது பண்ணிருவேன் அப்படின்ட்டு அவரு கனவு கண்டுட்டே வந்து போறாரு. அந்த குழந்தை வந்து கடையில பொருட்கள்லாம் வாங்கிட்டு காசு இல்லாத காச வந்து தொலைச்சுட்டேன் அப்படின்ற இதுல வந்து போது. அவங்க அம்மா கிட்ட சொன்னோட்டியும் அவங்க அம்மா போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. அடி அப்படி இது பண்றாங்க. எப்படி நீ கவனக்குறைவால இந்த 200 எப்படி நீ இது பண்ணலாம்? கவனக்குறைவு எவ்ளோ இதுவாயிடுச்சா? அப்படி இப்படின்ட்டு அவங்க ரோட்லயே போட்டு அந்த சின்ன குழந்தைய அடிக்கும்போது இவருனால அந்த இத தாங்க முடியல. ஏன்னா இவரு தானே அந்த ரூ. 200 வச்சிருக்காரு. அத வந்து அத தாங்க அந்த மனுஷன் வந்து என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து என் குடும்பத்த நான் இப்போ நான் இது பண்ணணும்னா, அப்படி இப்படின்ட்டு கண்ணு முன்னாடி என்னென்னமோ வந்து போது. டக்குன்ட்டு இவரு என்ன பண்ருவாரு, இல்ல நம்பளால இதுவாகக்கூடாது அப்படின்ட்டு, இந்தாங்க இந்த ரூ. 200 இங்க இருந்தது அப்படின்ட்டு காட்டுவாரு. ஆ அத படிக்கும்போது அவ்வளோ ஒரு இந்த கதைய நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அது வந்து இது ரொம்ப நான் ஒரு சிம்பிளா தான் நரேட் பண்ணேன். இத படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு புரிதல் கிடைக்கும். மேபி டிஃபரண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ரீசென்ட்டா இந்த இதில படிச்சு, இந்த மாசங்கள்ல படிச்சு ரொம்பவுமே திங்க் பண்ண வச்ச புக்கு. இந்த புக்கு "பசி, காதல், பித்து". கண்டிப்பா வாங்கி படிங்க. ரொம்ப லைட்டான ஒரு ரீடு தான். பார்க்க பெருசா இருக்கும். ஆனா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா படிச்சுட்டே போயிட்டே இருப்பீங்க. நல்ல சூப்பரான ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். கண்டிப்பா இத வாங்கி நீங்க படிச்சு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாரி இன்னும் வந்து நெறைய புத்தகங்கள பத்தி பேசுவோம். இந்த சீரிஸ் வந்து அதுக்கு தான் நான் வந்து ஸ்பெஷலா ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த புக்க பத்தி பேசுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட்டு புக்கா இந்த மாரி ஒரு சீரிஸ்ல வந்து நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க? ஒரு கிளாசிக் வந்திருக்கும். ஒரு ஒரு கல்ட் கிளாசிக்கா ரொம்ப பிலாசாபிக்கலான ஒரு புக்கா வந்திருக்கும் அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரியான ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒரு டெபியூ புக்க வந்து நீங்க எதிர்பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் அவ்வளவுக்கும் இதுக்குள்ள ஒரு கன்டென்ட் இருக்கு. ஒரு குட் ரீட். கண்டிப்பா வாங்கி படிங்க. இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். கண்டிப்பா இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த புக்க வாங்கி எனக்கு வந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்கு. கேபிவி பாட்காஸ்ட் அப்படின்ட்டு. அந்த பேஜ்ல வந்து எனக்கு சொல்லுங்க. ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். ஃபர்ஸ்ட்டு எனக்காக அத வாங்கியிருக்கீங்க. அந்த பாட்காஸ்ட்ட கேட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. படிக்கிற புத்தகங்கள் விரும்புற உங்க சக நண்பர்களுக்கு, குடும்பத்தினருக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க இந்த பாட்காஸ்ட்ட. மத்த பாட்காஸ்ட் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, Spotify, Amazonல மியூசிக்ல வந்து ரேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். கண்டிப்பா ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான். இன்னொரு நாளில், இன்னொரு எபிசோடில் சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆகாஷ். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.